கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும். நாம் வாழ்கிற இந்த உலகம் அதிநவீன உலகமாயிருக்கிறது. இந்த உலகத்தின் போக்கை நாம் கவனிக்கும் போது ஆச்சரியமாயிருக்கிறது. சிலவற்றை கவனிக்கும் போது அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. பலவிதமான கண்டுபிடிப்புகள் ஆச்சரியத்தை தருகிறது. மனிதனுடைய மனப்போக்கு, செயல்பாடுகள் அதிர்ச்சியை தருகிறது. குறிப்பாக இன்றைய மனிதர்களோட மனமானது சமூக ஊடகத்தினால் மிக ஆபத்தான நிலைமையிலே போகிறதாக சமீப கால ஆய்வு சொல்லுகிறது. அதனாலே அதை என்ன சொல்லுகிறார்கள், சீக்கிரமாக அது மனநோய்க்கு அநேக மனிதரை அழைத்து கொண்டு போகும் என்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அதிகமாக தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கண் கெட்டு போகும், அந்த செல்போனில் பேசுவதனால காது கெட்டு போகும், இப்படி சொன்னதுண்டு. ஆனால் இப்பொழுது இந்த கருவிகளுக்குள்ளே இந்த சமூக வலைதளங்களும் சமூக ஊடகங்களும் அநேகரை மனநோய்க்கு தள்ளிவிடுகிறது. அது உண்மை. அதனுடைய கொஞ்சம் சிறிய அளவு இன்றைக்கு நம்மில் பலருக்கு தொற்றி இருக்கிறது. அதை நாம் மிக ஜாக்கிரதையோடு கையாள வேண்டும். மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், அவருடைய உரையை நான் கேட்டேன். அவர் இதை ரொம்ப ஆணித்தரமாக சொல்றார். ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலம் சமுதாயத்தை பற்றி எழுதுகிற ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர். இந்த சமூக ஊடகமானது மனநிலையை பாதிக்கும் அளவுக்கு இன்றைக்கு மிகவும் வலிமையாக இருக்கிறது. இந்த எச்சரிக்கை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு அதிகம் தேவை. இந்த வேத வாக்கியங்களை படிக்கவும், அதை தியானிக்கவும், அதை பற்றி பேசவும் நாம் மிக குறைந்த அளவு ஒரு நாளின் நேரத்தை செலவிடுகிறோம். ஆகையால் மிகவும் கவனமாக தேவபக்தியான பயிற்சிகளை, முயற்சிகளை நாம மனப்பூர்வமாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது மனதில் கொள்வோம். எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு செல்லலாம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதம் ஆனபோது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். 10 விஷயங்களை நாம் இந்த அதிகாரத்தில் படிக்க போகிறோம். அதில் முதலாவது, டு ரீபில்ட் an altar. பலிபீடத்தை மீண்டும் கட்டும்படியாக தேவனை தொழுது கொள்வதை முதல் முன்னுரிமையாக எடுத்தார்கள். முதல் பாயிண்ட், rebuilding an altar and giving priority to worship. இதை முன்னெடுக்கிறாங்க. இதை நாம் முதல் 3 வசனங்களிலே பார்க்கலாம். இந்த முதல் வசனத்துல ஜனங்கள் ஏகோபித்துன்னு இருக்கு இல்லையா, அந்த ஜனங்கள் ஏகோபித்துன்ற அந்த ஒரு இடம் மூலமொழியிலிருந்து சொல்வதானால் ஒரே ஒரு மனிதனை போல, ஆஸ் ஒன் மேன், ஒரே ஒரு மனிதனை போல அவர்கள் கூடினார்களாம்.
அப்படின்னு என்னன்னா வேற எந்த தாட்டுமே இல்லை, வேற எந்த கிளை யோசனையுமே இல்லை. ஏகோபித்து ஒரு மனதோடுன்னு சொல்றமில்ல, அப்படி அவர்கள் கூடினார்களாம். 7ஆம் மாதமான போது அப்படின்றதுல ஒரு ரெலவன்ஸ் இருக்கு. என்னன்னா, இஸ்ரேல் மக்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இந்த 7ஆம் மாதம் என்பது அவர்கள் தேவனுக்கு முன்பு பலி செலுத்துகிற பாவ நிவாரணம், குற்ற நிவாரணம் போன்ற பலிகளை செலுத்துகிற ஒரு மாதமாக 7ஆம் மாதம் இருக்கும். அப்போ இவர்கள் ஏகோபித்து கூடினார்களாம் எருசலேமில். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யேசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய சிறுபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். முதல்ல அவர்கள் கூடின போது தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக பலிபீடத்தை கட்டினார்கள். அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கிறோம். அவர்கள் அந்த தேசத்து ஜனங்களுக்கு பயந்ததினால் அந்தந்த ஸ்தானத்தின் மேலே, அப்படின்னு என்ன, பழைய பலிபீடம் இருந்த ஒரு இடம் எல்லாம் இடிச்சு போட்டாங்க இல்லையா, வேற எங்கேயும் புதுசான ஒரு இடத்துல கட்டிக்கலாமே அப்படின்னு அவங்க போல, பழைய இடம் அதே ஸ்தானத்திலேயே அங்கேயே ஒரு பலிபீடத்தை கட்டி அவர்கள் பலி செலுத்தினார்களாம். அவர்கள் பலி செலுத்தும்படியாக அந்த 7ஆம் மாதத்திலே ஏகமாக கூடினார்கள், தங்கள் மனதை ஒருமிக்க கூடினார்கள். அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, as it is written in the Moses law, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நாம கூட நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரியதாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். டு ரீபில்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொன்னா எங்கிருந்து தொடங்கலாம்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் தொடங்கணும். அது எப்படி தொடங்கலாம்? கர்த்தருடைய வார்த்தையை நமக்காக வாசிக்கிறதுலிருந்து தொடங்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு பரபரப்பான இந்த உலகத்துல திடீர்னு நம்ம என்ன ஆயிடுறோம், நம்மளே அறியாமலேயே உலக ஓட்டத்துக்குள்ளே வேகமாக ஓட ஆரம்பிச்சோம். அப்படி ஓடிட்டே இருக்கும்போது எங்க ஓடிட்டு இருக்கிறோம், எதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு தெரியாத மாதிரி ஓடிட்டே இருக்கும். அப்படி நம்ம மனநிலை ஆயிடும். இப்போ எனக்கு ஒரு பழக்கம், அதாவது ஒரு அனுபவம், வண்டி எடுத்துட்டு இப்படி கிளம்புவேன். நான் வழக்கமாக போகிற ரோட்டில் போயிட்டு அப்போ அந்த நேரத்தில் எதுக்கு போகணுமோ அப்படி நினச்சிட்டு தான் போவேன். ஆனால் பல நாட்களாக போகிற ஒரு இடத்தை நோக்கி என்னுடைய வாகனம் போகும். ஆனால் நான் அந்த தெருவில் போகவே கூடாது. நான் இன்னொரு இடத்துக்கு தான் பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். திடீர்னு என்னுடைய மனம் என்ன ஆகிடும், நான் வழக்கமாக போகிற மாதிரியே டீ கடை பக்கமாகவே என் வண்டி போகும். இன்னைக்கு காலையில் கூட அப்படிதான் ஆச்சு. ஏன்னா அந்த ரோட்டில் போன உடனே அந்த டைரக்ஷன் தான் நமக்கு போகும் இல்லை, அதே மாதிரி போயிடுவேன். அப்புறமா தான் திரும்புவேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, உலகத்தின் வேலைகளும் பாரங்களும் அதில் இருக்கிற போராட்டங்களும் நம்மளை அந்த ஓட்டத்திலேயே வேகமாக கொண்டு போகும்போது ஆவிக்குரிய விஷயங்கள் அநேகவற்றை விட்டு விடுவோம். விட்டு விடுவது நமக்கு நினைவிலேயே இருக்காது. ஆவிக்குரிய பயிற்சிகள், அதுக்கான முன்னுரிமைகளை விட்டு விடுவோம், அது நமக்கு மனதிலேயே இருக்காது. ஆனா நாம் ஏதாவது பாவம் பண்றோமானா இல்லை, we are busy, அவ்வளவு, we are too busy, அவ்வளவுதான். அதனால நமக்கு என்னன்னா, நம்ம ஒரு பெரிய பாவ செயலுக்குள்ள இல்லை, ஆனால் செய்ய வேண்டிய ஆவிக்குரியதை செய்யலை. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். நாம் அவ்வப்பொழுது நம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். 7ஆம் மாதம் ஆனும்போது 7 மாதம் ஆச்சு. பட்டணங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து செட்டில் ஆனாங்க. அந்த வந்தவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அப்பொழுது 7ஆம் மாதம்ன்றது அவர்கள் இந்த பாவ நிவாரண சர்வாங்க தகன பலிகளை கொடுக்கும் ஒரு மாதம். அது எல்லாரும் ஏகமானதாக கூடினார்களாம். அப்போ அவர்கள் அந்த பலிபீடத்தை கட்டினார்கள், அந்த ஸ்தானத்தின் மேலே கட்டினார்கள். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மாலையிலே குடும்ப ஜெபம் செய்வதை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் சொன்னேன். அதில் மிக தெளிவான தமிழிலேயே மொத்தமாக பேசினது அன்னைக்கு அந்த யூடியூப்ல மவுண்ட்ல பேசினது இருக்கிறது. அதை நீங்க நிச்சயமா கேட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே அதை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஒரு உணர்வு வந்துடும் கண்டிப்பா. இவர்கள் அந்த ஆல்டர்
அந்த பலிப்படுத்த கட்டினாங்கல்ல, அதே மாதிரி நம்முடைய வீடுகளிலே நாம் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கென்று துதி பலிகளை நாம் நம் வீட்டிலிருந்து ஏறெடுக்க வேண்டும் என்று நாம கூட அந்த ஆல்டரை ரீபில்ட் பண்ணணும் நம்ம வீட்டில். இதை நினைவுகள். இதை இப்போ இந்த சமயத்துல நாம இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறதான நோக்கமே 3 முக்கியமான நோக்கம் தான். டு ரெஸ்டோர், பழைய அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் உறவை கிறிஸ்துவுக்குள்ள மீட்பது. டு ரீபில்ட், ஆவிக்குரிய வாழ்க்கையை ரீபில்ட் பண்றது, அதை நம்ம வீட்டுல முதல்ல பண்றது. அதுக்கப்புறமா நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே ரினியூவல், ஒரு புதுப்பித்து கொள்வது. இதைதான் திரும்பி திரும்பி ஒவ்வொரு வசனங்களுக்குள்ள ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ள நாம படிச்சுனே போவோம். அவர்கள் முதல்ல ரீபில்டிங் தி ஆல்டர், தேவனை தொழுது கொள்ளும்படியாக. அவர்களுக்கு அன்னைக்கு தொழுகைன்னா என்ன? பலி செலுத்துவது தான் அவங்க தொழுகை. ஏன்னா தேவாலயம் கிடையாது. ஆனால் பலி செலுத்துவதற்கு அந்த பலிப்பீடத்தை கட்டி பலிகளை கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு தேவனை நோக்கி பலி செலுத்தினாங்க. குடும்ப தலைவர்கள் கர்த்தரை நோக்கி ஒரு சரியான பலியை ஏறெடுக்கிற ஒரு ஆசாரியனை போல இருக்க வேண்டும். குடும்ப தலைவர்கள் மிக முக்கியமாக ஒரு கிறிஸ்டியன் சபையில ஒரு குடும்ப தலைவருடைய ஆவிக்குரிய அளவு முயற்சி தான் அந்த மொத்த குடும்பத்துக்கானதாக இருக்கும். இதே நீங்க பெந்தகோஸ்தே சபைக்கு போனீங்கன்னா அங்க பெண்கள் தான் இந்த வேலையை எடுத்துன்னு செய்வாங்க. அவங்க தான் ஆவிக்குரிய விஷயம்னு சொல்லி தீவிரமா இருப்பாங்க. அங்க போனீங்கன்னா அவங்க தான் அதிகமான பேராக போயிட்டே இருப்பாங்க. ஆனா கிறிஸ்டியன் சபை அப்படி அல்ல. கிறிஸ்டியன் சபையில ஆண்கள் அந்த ஆவிக்குரிய முன்னெடுப்பு, அதுல கவனம், அதுல அந்த குடும்பத்துக்குள்ளே அதை சரியாக கொண்டு போகிற விஷயத்திலே அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது சகோதரர்கள். முக்கியமாக தலையாக அந்த விஷயத்தை கண்டிப்பா செய்யணும். அப்போ இவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், அந்த தேவனை நோக்கிய தொழுகையை நியாயப்பிரமாண வார்த்தையின்படியாக அந்த பலி செலுத்தத்தக்கதாக முதல்ல அவங்க தேவாலயத்துக்கு முன்னால பலிப்பீடத்தை கட்டினாங்க. சபையில நாம் வந்து தேவனை தொழுது கொள்றதுக்கு முன்னால நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய பலிப்பீடம், அங்கே நாம் ஜபிக்கிற ஜெபம், அதை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். சபையாக வருவதும் எல்லாருக்கும் முன்னாலே தொழுகை செய்துவிட்டு ஒரு வழக்கம், ஒரு பழக்கத்தை நாம் காண்பிப்பது, அது ரொம்ப சுலபம். நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இதுக்கு முன்னால, இங்க வர்றதுக்கு முன்னால நம்முடைய வீட்டுல அது எப்படி இருக்கிறது, அங்க தேவனை தொழுது கொள்வது எப்படி இருக்கு, அதை நாம இங்க தேவாலயம் கட்டல, இன்னும் அஸ்திபார் இனிமேல் தான் போட போறாங்க. ஆனா அதுக்கு முன்னால அவர்கள் ஒரு பலிப்பீடத்தை கட்டினார்கள். இரண்டாவது நோக்கத்திலே ஒருமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். They were in unity on their purpose. அந்த நோக்கத்துல ஒருமித்த உடனேயே கூட அடிஷ்னலா அங்க ஒரு பலன் கிடைக்கும், ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுல தெரியுங்களா, ஸ்ட்ரென்த், ஒரு வல்லமை, ஒரு பலம் கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் தேர் யூனிட்டி they got the strength as a whole. எல்லாருமே சேரும்போது ஒரு பலம் கிடைக்கும் இல்லையா, கூடினால் ஒரு பலம் கிடைக்கும். அப்போ நாம ஒரு சபையாக அல்லது குடும்பமாக எல்லாருமாக சேர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது, எல்லாருமாக சேர்ந்து சபையிலே தேவனுடைய ஊழியத்துக்காக சிந்திப்பது, தனித்தனியா கிளையா வெவ்வேறு எண்ணங்களா வெவ்வேறு நோக்கங்களாக நாம சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அது வீட்லயும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது, சபையிலையும் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் ஏக மனதுள்ளவர்களாக, ஏக யோசனை உள்ளவர்களாக அப்படின்றார். அது வீட்டுல தொடங்கணும், அது அப்படியே சபையில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். வீட்டுல குறைகள் இருக்கும், அதே மாதிரி சபையில குறைகள் இருக்கும். ஆனா நம்முடைய ரெண்டு இடத்துலயுமே நம்முடைய நோக்கம் என்ன இருக்கும், எல்லாவற்றையும் சீர் செய்யத்தக்கதாக ஆவிக்குரிய முயற்சி பயிற்சி நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது சபையிலையும் சரி, வீட்லயும் சரி. இங்கேயும் குறைகள் இருக்கும், வீட்லயும் குறைகள் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொன்றாக தேவன் சரி செய்து எல்லாவற்றிலும் தேவன் நம்மை மேன்மையாக கொண்டு வருவார். இந்த இடத்துல எல்லாருமாக, அதனால்தான் அந்த முதல் வசனத்தினுடைய ஜனங்கள் ஏகோபித்து ஒரு மனதாக, ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு அதுல கிடைக்கும். எப்பவுமே ஏக மனதாக ஏக யோசனையாக இருப்பது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் தான். 1 கொரிந்தியர் 1:9-10. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே
ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுங்க. எப்படி ஒரு கொரிந்து சபையில ஒரு 500 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்குவோமே, அன்னைக்கு ரொம்ப பெரிய சபையாகும், நிறைய பேர் ஆகும். அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஏக மனதும் ஏக யோசனையா இருக்க வேண்டும். அவர்கள் உடை, உணவு, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதெல்லாம் இது உள்ள வருமானா வராது. அதெல்லாம் அவங்களுடைய சுதந்திரம். ஆனா இங்க சொல்ல வந்த ஏக யோசனை, ஏக மனது என்பது மேலகிற வசனத்துல வரணும். பதில் மேல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மேல என்ன சொன்னாரு? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். அப்ப கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருக்கத்தக்கதான அந்த யோசனை, அந்த மனது நம்ம வச்சுட்டோம்னா எதையுமே கிறிஸ்துவுக்குள்ளாக அவருக்குள் ஐக்கியமா இருக்கும்படியாக எதையுமே சிந்திக்கணும், எதையுமே செய்யணும். இதை தான் அவர் நமக்கு சொல்ல வர்றார். அங்க எஸ்ராவில் படிக்கும்போது அவர்கள் புறப்பட்டு வரும்போது போய் எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்ட வேண்டும். அதான் யோசனை, அதான் பர்பஸ். வந்தாங்க, 7 மாதம் செட்டில் ஆனாங்க. 7ஆம் மாதம் வந்தாங்க. வந்த உடனே முதல்ல கர்த்தரை தொழுது கொள்ளணும், பலிபீடம் கட்டினாங்க. சின்ன பிகினிங் தான். அது தேவாலய அஸ்திபாரத்துக்கு முன்னால பலிபீடம் கட்டினாங்க. அது போல நாம ஆவிக்குரிய விஷயத்துல சிறியதாக, சிறிய துவக்கமாக, தனியாக, ஒவ்வொரு தனிப்பட்டவர்களாக நாம் ஒரு இனிஷியேஷன் எடுக்கணும். நம்ம வீட்டில், நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய முயற்சி செய்வதற்காக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யாராவது ஒருத்தருக்குள்ள அந்த யோசனை வந்து, அந்த உற்சாகம் வந்து, அதை தொடர்ந்து செய்யும் பொழுது எல்லாரும் சேர்ந்து வந்துடுவாங்க. கண்டிப்பா வருவாங்க. நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள அது தானாவே நடக்கும். அந்த இனிஷியேஷனை ஒரு குடும்பத்தின் தலைவனாக எடுத்தால் ரொம்ப பிரயோஜனம். ஏன்னா தலையாக கிறிஸ்துவின் வசனத்தின்படியாக அவர் அதை எடுத்தார்னா அது நிச்சயம் சீக்கிரமாக அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், அந்த ஏக மனது, அங்கே கிறிஸ்துவோடு ஐக்கியமாவதற்கான முயற்சி, அது நிச்சயமா வரும். அவர்கள் நமக்கு உதாரணம். எபேசியர் 4:1-2 வாசிப்போம். ஆதலால் பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையார்கள். அதுக்கு கீழே 7 ஒன்றுகளை சொல்லுவார். அந்த 7 ஒன்றுகளுக்குள்ளும் இருக்கிற ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டை நீங்க காப்பாத்துங்கன்றார். நம்ம ஏன் இதை படிச்சோம்னா, அந்த 3ஆம் வசனத்துல ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். அங்க அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டும் ஒரு நோக்கம், அவ்வளவுதான். அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கும்போது ஏக மனதாக ஒரு ஆள் மாதிரியே, ஆனா அவங்க 1,00,000 பேருக்கு மேல இருந்தாங்க, சில லட்சம் பேர் அங்க இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சுட்டாங்க. அப்படிதான் அவங்க முன் வந்தாங்க, அப்படிதான் தங்களை அவங்க கமிட் பண்றாங்க. அதே மாதிரி நம்முடைய வீட்டுக்குள்ள, சபையில, நம் வீட்டுக்குள்ளே அப்படி ஆவிக்குரிய பயிற்சி, முயற்சி, அதை எப்படி செய்யணுமோ அதுல குவாலிட்டி, கேரக்டர் சொல்றாரு பாருங்களேன். மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு. ஒரு வீட்டுக்குள்ள இதை சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை காப்பாற்றுவதற்காக, நாம் தேவபக்திக்குரிய முயற்சி செய்வதற்காக, நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கு நடுவில் நாம் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரமான இருக்கத்தக்கதாக மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினாலே ஒரு தாங்கி. நோக்கம் என்ன? ஏன் இவ்வளவு தாங்கணும்? ஏன் தாழ்மையாகணும்? ஏன் நான் பொறுமையா இருக்கணும்? என்னுடைய நோக்கம் பெருசா இருக்கு. என்ன? ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டை என்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் காக்க வேண்டும், சபைக்குள்ளே நான் காக்க வேண்டும். இதை வீட்டுல தான் பிராக்டிஸ் பண்ணணும். வீட்டுல இருந்தா அதை நாம கொண்டு வரணும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அந்த வீட்டுக்குள்ள
பொறுமை தேவைப்படுது. பொறுமை இல்லாத அளவுக்கு சூழ்நிலை ஒவ்வொருத்தருடைய நடக்கை இருக்கலாம். ஏன் தாழ்மையா நாங்க நடக்க வேண்டி இருக்கிறது? அதுக்கேற்ற மாதிரி அங்க சூழ்நிலை இருக்கலாம். நான் ஏன் அந்த இடத்துல ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்வதற்கு சமாதான கட்டினாலே, ஒருவரை ஒருவர் அன்பினாலே தாங்க வேண்டி இருக்கு. கிறிஸ்துக்குள்ள இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப, திரும்ப கட்டி எழுப்ப நமக்குள்ளே ஒரு தீவிரமான முயற்சி தேவைப்படுகிறது. அதை முன்னெடுக்க நினைக்கிறவர் இந்த தாழ்மை, இந்த பொறுமை, அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குவது, இதெல்லாம் முதல்ல அவருக்குள்ள கொண்டு வரணும். அங்கிருந்து தான் அவர் அதெல்லாம் செய்யற மாதிரி அவர் முன்னெடுக்கும் போது, அந்த வீட்டுல அம்மா அப்பா அவங்க முன்னெடுக்கும் போது அந்த பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வந்துருவாங்க. இன்னைக்கு அப்படி ஏகமாக ஆவிக்குரிய சூழ்நிலையை ஒரு குடும்பத்துக்குள்ள வைக்க முடியாத ஒரு தவிப்பு, ஒரு வெறுமை, ஒரு குறை நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் இருக்கிறது. throughout the world, உலகம் முழுவதும் அப்படி இருக்கிறது. ஆனா பொதுவெளியில் வரும் பொழுது நம்மை ஒரு ஆவிக்குரியவர்களாகவோ, ஒரு விசுவாசியாகவோ, ஒரு நல்ல மனிதனாகவோ, மனுஷியாகவோ காண்பிக்கலாம். அது ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா நாம் நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தை அது ரீபில்ட் பண்ணணுமான்னா ஆமா, அதை ரெஸ்டோர் பண்ணணுமா ஆமா, ஒரு ரினியூவல் நமக்கு தேவைப்படுதான்னா ஆமா, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சிந்திப்போம். மூன்றாவது பாயிண்ட், தைரியம் கூட்டப்பட வேண்டும். அது தேவன் மீது இருக்கும் நம்பிக்கையினால். You must add courage by trusting God. 3ஆம் அதிகாரம் எஸ்ரா 3ஆம் வசனம், அவர்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிப்படுத்த இதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். பயந்ததினால் செய்யாமல் விட்டார்கள் இல்லை, பயந்ததினால் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் பண்ணாங்க. புதுசா பண்ணாம பழைய அஸ்திபாரம் ஏற்கனவே இருந்த அந்த இடத்திலேயே பலிபீடத்தை கட்டி பண்ணிட்டாங்க. நாம நிறைய நேரங்கள்ல பயப்படுறதுனால செய்யாம போகும். இன்னைக்கு காலையில ஒரு சகோதரரை சந்திச்சேன். அவர் என்கிட்ட பேசினாரு. அவர் நல்ல பாடக்கூடியவர். ஆனா அவர் சொன்னாரு, நான் கர்த்தருடைய பந்தி நடத்தணும், ஒரு சின்ன சின்னதா பண்ணணும்லாம் எனக்கு விருப்பமா இருக்கு, ஆனாலும் என்னால பண்ண முடியல, அது என்ன காரணமா இருக்கு ஐயா அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் எதை செய்வதானாலும் அதை சரியா செய்யணும், மற்றவங்க குற்றம் சொல்ற அளவுக்கு தான் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க ரொம்ப நினைக்கிறீங்க போல, ஒருவேளை அது காரணமா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் ரொம்ப கண்களை விரித்து ஆச்சரியமா பார்த்தார். நீங்க சொன்னது 100% உண்மை. அப்போ அவருக்குள்ள என்ன எண்ணம் இருக்கு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிட்ட யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அவர் பாடுற விஷயத்துல அப்படிதான் நினைப்பாரு. பேசுறதுக்கும் அவருக்கு ஒரு முயற்சி கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே 1-2 தவறுகள் செய்த போது அதை உடனே எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ண உடனே பயந்துட்டார். அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு மறுபடியும் போறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் பயப்படுவதுதான் உங்களை தடுக்கிறது. கர்த்தருடைய விஷயம், கர்த்தருக்காக பயன்படணுன்ற விஷயத்துல நாம் எதுதான் தடையா இருக்குன்னு பார்த்தா நிறைய பெரிய பெரிய விஷயங்களே தடையா இருக்கு. மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் ஒண்ணு இருக்கும், அதுதான் நம்மளை தடுத்துரும். விருப்பம் இருக்கு, சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, ஆனா ஒரு பயம்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்கு. அது என்ன பயம் தெரியுங்களா? தப்பு ஏதாவது பண்ணிட்டோம்னா மற்றவங்க அதை பார்த்து என்ன சொல்லிடுவாங்களோ, அப்போ எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு செய்யாமலே இருக்கிறது. நிறைய பேர் இப்படிதான் கர்த்தருக்கென்று பயன்படாமல் நின்று விடுவார்கள். இது உண்மை. அவர் ரொம்ப அதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டார், ஒத்துக்கிட்டார். கரெக்ட், அதான் சொன்னேன், தப்புலாம் நடக்கும், தவறு செய்வீங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்களே. ஆமா. பாடும்போது தவறே செய்ய மாட்டீங்களா? இல்லையே, நடக்குமே அப்படின்னாரு. அப்போ அதை மாத்திரம் நீ பண்ணிட்டே இருக்கிற, தொடர்ந்து அதுல தப்பு நடக்கும்னு தெரியுது இல்ல, அப்ப ஏன் அதை மட்டும் பண்றீங்க அப்படின்னா அந்த பயம் கம்மியா இருக்கு.
இந்த பயம் வசனத்தை சொல்லி ஒரு சின்ன அளவுக்கு பண்ணோம்னா பயமா இருக்கு. இந்த ஜனங்கள் பயந்தார்களாம். அதனாலதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ப்ராசஸ் ஆவியானவர் சொல்லி வச்சிடுறாரு. கிறிஸ்துக்குள்ள வாங்க, ஞானஸ்தானம் எடுங்க, அப்ப நீங்க விசுவாசியா மாறுறீங்களா, உடனே இதெல்லாம் வரிசையா கவனமா வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டே வாங்க. 2 பேதுரு 1:5 உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டுங்கள். Courage to your faith. விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டுங்க. அப்ப தைரியம்ன்றது நம்மளே கூட்டிக்கலாமோ? சிந்திச்சு பாருங்க. ஐயோ, எனக்கெல்லாம் தைரியமே கிடையாது. கரெக்ட். ஆனா வசனம் சொல்லுகிறது தைரியத்தை கூட்டுவா. அதனாலதான் நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க சில நேரங்களில் நம்ம பயப்படும் போது தைரியமாயிரு, அதெல்லாம் ஒன்றாவது, நீ தைரியமாயிர நீ அப்படின்வான். எனக்கு தான் தைரியம் இல்லைன்னு நான் பயந்து நின்னுக்கிறேன். ஆனா அவங்க எனக்கு என்ன சொல்றாங்க, நீ பயப்படாத, தைரியமாயிரு. ரொம்ப முரண்பாடு மாதிரி தெரியுது. ஆப்போசிட்டா அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியுது. நான் பயப்படுறேன், எனக்கு தைரியம் இல்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, பயப்படாத, தைரியமாயிரு. அது என்ன ஒரு சுவிட்ச் போடுற மாதிரி நடக்குமா? நமக்கு அப்படிதான் தோணுது இல்லை? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை நீங்க தான் கூட்டணும். யோசுவாவை பார்த்து, யோசுவா 1 தேவன் சொல்ற, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உனக்கு கட்டளையிடுறேன் இல்ல. They did not commanded you, do not fear. அப்படியானா நான் தைரியமா இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் தைரியமா இருக்கலாம். இப்படி சொன்னா விளங்கிடும். நமக்கு நன்மை செய்வதற்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் பாவம் செய்வதற்கு தைரியம் வருகிறது. அப்ப எப்படி தைரியம் வருது? அதோட விளைவெல்லாம் கூட யோசிச்சு பார்த்தா கூட பாவம் மட்டும் செஞ்சிடறோமே. நன்மையை யோசிக்கிறோம், நன்மையின் விளைவுகள் தெரிகிறது, ஆனா அது செய்யறதுக்கு ஒரு வெட்கம் வருது, அது செய்யறதுக்கு ஒரு தயக்கம் வருது, அதை நம்ம செய்யாம விடுறோம். ஆனால் பாவம் செய்வதற்கு விளைவு இப்படி வரும்னு தெரியுது. பாருங்க, நேற்று முந்தானத்தும் நடந்தது சென்னையில, கோயம்பேடு பக்கத்துல நினைக்கிறேன். 2 பெண் பிள்ளைகளை கார்ல மிக வேகமாக ஏற்றி 2 பேருக்கு, ஒருவர் அப்பொழுதே செத்து விட்டார், இன்னொருத்தி மருத்துவமனையில செத்துட்டார். அந்த கார்ல ஏற்றினவன், அந்த நியூஸ்ல அதை பற்றிய தகவல் செய்தியில பார்த்து சொல்றாங்க, அவனுடைய ஈகோ அப்படின்னா அவனுக்குள்ள இருந்த ஒரு சுய கௌரவத்தை அவர்கள் சோதிச்சுட்டாங்க. அதனால அவனுடைய கோபம், அவ்வளவு கோபம். 2 பெண் பிள்ளைகளை கார்ல போய் ஏற்றினான். எல்லாமே சில நிமிஷங்களுக்குள்ள நடந்ததுதான். அப்போ அப்படி கொலை செய்தால் ஜெயில போயிடுவோம், 5 வருஷம் இருப்போம். அல்லது 2 பேருமே செத்துட்டாங்கன்னா மரண தண்டனை. எல்லாமே பல விஷயங்கள்ல பார்த்தவன் தானே அவன். அப்போ நம்ம தான் நம்மளை சரி பண்ணணும். கர்த்தருடைய வேலை செய்ய, கர்த்தருக்காக பயன்பட, மற்ற விஷயங்கள்ல மற்றபடி நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இது எப்படி இருக்கு, இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாது, எல்லாமே தெரியுது இல்ல. அப்போ அப்படியெல்லாம் நினைக்கிற ஒரு நபர், அப்படியெல்லாம் பார்க்கிற, புரிந்து கொள்கிற ஒரு நபர், நான் கர்த்தருக்கு பயன்படும்படியாக நான் தைரியமா இல்லை இதை ஒப்பு கொடுக்கணும். அவர்கள் பயந்ததினால் செய்யாம விடல, பழைய ஸ்தானத்திலே பலிப்படும் கட்டியதை செய்தார்கள். அப்ப விசுவாசத்தோட தைரியம் கொடுக்கப்படும் சொல்லல, நீங்க கூட்டுங்கன்னு ஆவியானவர் சொல்றார். You add courage. 4வது வாசிப்போம், 4வது வசனம். எழுதியிருக்கிறபடியே கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாடக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். ஒரு கன்சிஸ்டன்சின்றது என்ன? தொடர்ந்து தொடங்கியதை செய்யணும். ஒரு விஷயம் தொடங்குறோம்னா அதை 4வது பாயிண்ட் என்ன? ஒரு தொடர்ந்து தொடங்கிய ஒரு நல்ல விஷயத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். They observe continuously. அந்த கன்சிஸ்டன்சின்றது இந்த தலைமுறைகளுக்கு ரொம்ப குறைவா, ரொம்ப கம்மியா இருக்கு. தொடங்குறது என்னமோ பிரம்மாண்டமா இருக்கு, அதே வேகத்துல விட்டுறது.
அப்படியே கொஞ்சம் அப்படி உங்க மன ஓட்டத்தை அலோவ் பண்றேன், நீங்க யோசிங்களேன், ஒரு சில செகண்ட் யோசிங்களேன். எதெல்லாம் நல்லது நல்லதுன்னு தொடங்கி நிமிடங்கள்ல நாட்கள்ல விட்டது உண்டு. நல்லது உங்களுக்கே நல்லது நல்ல தெரிஞ்சு விட்டுறோம். அப்போ நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். எந்த ஒரு நல்லதை தொடர்ந்து வேணும் அதை மேக்சிமம் நிறைவு செய்வேன். அப்போ இவர்கள் பலிப்படம் கட்டினாங்க, பலி செலுத்தினாங்க, ஒரு நாள் செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தா நித்திய நியமத்தின்படி எழுதியிருக்கிறபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் அதை தொடர்ந்து அனுதினமும் செய்து கொண்டே இருந்தார்களாம். ஜபிக்க, தனி ஜபம், வேதம் வாசிக்க, குடும்ப ஜபம் தொடர்ந்து செய்யுங்க. என்ன ஆனாலும் செய்யணும்னு இருங்க. ஒரு வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளணும். நாம் என்ன ஆனாலும் சரி. நிறைய பலவீனங்கள், குறைபாடுகள், போராட்டங்கள் எல்லா குடும்பத்துக்குள்ள தனி நபருக்குள்ள இருக்கதான் செய்யும். கர்த்தருடைய விஷயமாக ஒண்ணு தொடங்கணும்னா அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இவங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அக்கார்டிங் டு த வேர்ட் எழுதி இருக்கிறபடின்றத பாருங்க. ஐந்தாவது விஷயம் பாயிண்ட், தாராளமாக கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். 7வது வசனம், அப்பொழுது உத்தரவின்படியே கல் தச்சருக்கும் கொண்டு வர போஜன பானத்தையும் எண்ணெயும் கொடுத்தார்கள். அதாவது வேலையை தொடங்குறாங்க, பொருளை இப்ப சேகரிக்கணும். கோரேஸ்வரர் ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டாரு, ஆணையை பிறப்பித்திருக்கிறாரு, இந்தந்த பகுதியிலிருந்து பொருட்கள் வரணும்னு சொல்லிட்டு. அந்த பொருட்கள் வரணும்னா அவங்களுக்கு இவங்க ஒரு மாற்று பண்டம் மாற்று தான் அந்த காலத்துல எல்லாம். இவங்க போஜன பானத்தையும் எண்ணெயையும் இவங்க சப்ளை பண்றாங்க, உடனே அனுப்புறாங்க, வேலையை ஆரம்பிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தருடைய வேலை செய்வதாலும் சரி, நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் செய்யறாலும் சரி, அவர் கான்ட்ரிபியூஷன் இஸ் மஸ்ட். 5வது பாயிண்ட் என்ன, கொடுத்தல் அப்படின்னு சொன்னா கூட நம்முடைய பங்களிப்பு என்ற வார்த்தையை போடுங்க, அது முக்கியமா இருக்கும். அவர் கான்ட்ரிபியூஷன், என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற நம்முடைய வீட்டின் விஷயத்தை பில்ட் பண்றோம், அதுல என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒவ்வொரு பிள்ளைகளோட அந்த வீட்டை கட்டி எழுப்புவதற்கான கான்ட்ரிபியூஷன் என்ன? குழந்தையா இருக்கும்போது தூக்கி வளர்க்குறாங்க, வளர்ந்து நீங்களாகவே செயல்படும் ஒரு சமயம் வரும் பொழுது வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு யுவர் ஃபேமிலி, டு பில்ட் யுவர் ஃபேமிலி? சில நேரங்கள்ல ஒருவரே அந்த பாரத்தை கடைசி வரைக்கும் சுமந்து செத்துருவார். அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், ஒரு அக்காவா இருக்கலாம், ஒரு தம்பியா இருக்கலாம். யாராவது ஒருத்தர் அந்த வீட்டை கட்டி எழுப்புவதற்காக ஒருவர் மட்டுமே அந்த பாரத்தை தலைமையில சுமந்துருவாங்களா? அவங்க அதுக்குன்னே வச்சிருவாங்க. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள நம்ம எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் டு பில்ட் தி ஃபேமிலி. அப்படி இல்லைன்னா நாம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அதன் நன்மைகளை அனுபவிப்பதற்கு தகுதியற்றவர்களாக இருப்போம். We will be unworthy to enjoy the blessing of the family if you are not contributing to your family. ஒரு குடும்பத்துக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன், ஒரு கம்பெனியில போய் சேர்றோம்னா என்னுடைய உழைப்பு, அதான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன். அப்பதான் சம்பளம் வாங்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்கும், அந்த கம்பெனியோட ஃபெசிலிட்டி அனுபவித்து எனக்கு தகுதி இருக்கும். அதே மாதிரிதான் நம்முடைய வீடு கூட இவர்கள் தன்னுடைய பங்கை அந்த வேலை நடப்பதற்காக ஒப்பு கொடுத்தாங்க. 6வது பாயிண்ட், அஸ்திபாரம் போட்டார்கள். லேயிங் த ஃபவுண்டேஷன். 10ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது தாவீதுடைய கட்டளையின்படியே அதுக்கு விசேஷமான வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்டு தாளங்களை கொட்டுகிற ஆசாவின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். அஸ்திவாரம் போட்டாங்க. ஃபைனலி தேவர் கம் டு a particular point. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தாங்க, அஸ்திவாரம் போட்டாங்க, பொருள் சேகரிச்சாங்க, அதுல கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, ஏக மனதோடு கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க, கர்த்தரை தொழுது கொண்டாங்க, அதை தினமும் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல. இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வேலையை ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு சகோதரனும் செய்யணும். மதியானம் ஐயா எல்லாம் பேசிட்டு இருந்தோம், ஒரு பழைய ஒரு ஊழியக்காரர்.
அவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததை பற்றி ஐயா சொல்லிட்டு இருந்தார். இந்த பக்கம் திருத்தணி பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன், அதை கடந்து ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க ஐயாவும் தேவசாயத்தில். அப்படி போகும்போது குளம் பக்கத்தில் இருந்துருது. ஐயா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வில்லேஜ் பக்கம்லாம் போகும்போது எங்கன்னா பம்ப் செட்டு தண்ணி இருந்தால் குளிச்சுடுவார். அது ஒரு ஹாப்பியாக ஜாலியாக குளிச்சுடுவார். அது மாதிரி இவங்க குடிக்கிறதுக்காக அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாக அந்த முன்னெல்லாம் கட்டை தானே, அந்த கட்டையை ஒரு கயிறில் ஒருத்தர் 2 பேர் சுமந்துன்னு போகிறாங்க. போகும்போது ஒரு கிறிஸ்டியன் சாங் பாடின்னு போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு காதில் விழுந்துருக்கு. என்னடா அது இந்த இடத்துல யாரோ ஒரு கிறிஸ்தவ பாட்டு யாரோ பாடுற மாதிரிங்களே அப்படின்னு காதில் விழுந்துருக்கு. உடனே அவங்க பார்த்த உடனே அவங்கள கிட்ட போய் இவங்க பேச ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஓரமாக உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அங்கேயே அவரும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, நானும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேனே, இது சத்தியமா இருக்கு, எனக்கு புரியுது அப்படின்னு உடனே அதே குளத்துல கொண்டு போயிட்டு ஞானஸ்தானம் அவரு வந்தாரு. அவருக்கு கல்யாணம் நடத்தி வச்சிருக்கிறாரு. இப்போ அவங்க பையனுக்கு கல்யாணம், அதுக்கு பத்திரிகை கொடுக்க இப்போ வந்தார். ஏறக்குறைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னார்னா, நம்முடைய சபையில் இருக்கிற குடும்பங்கள், அவர்கள் குடும்பங்களுக்குள்ளே உறவுகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு தீவிரமான ஒரு முயற்சியை செய்தால் நல்லா இருக்குமே. இன்னைக்கு ஜனங்களை எல்லாம் தெருவில் போய் ஒரு கூட்டம் வச்சு எல்லாரும் முன்னால பேசி அப்படிலாம் இப்ப கொண்டு வர முடியல. இல்லை, நம்ம காலமே இப்படி ஆயிப்போச்சு இல்லையா? அப்ப குடும்பங்களுக்குள் இருக்கிறவர்கள் உங்கள் உறவுகளில் இருப்பவர்களை ரட்சிக்கும் முயற்சியை எடுக்க சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். அப்போ நாம நம்முடைய ஃபவுண்டேஷன், இவங்க ஃபவுண்டேஷன் போட்டாங்க, ஏற்கனவே தேவாலயங்கள் இருந்தது தான், அது இல்லாம போயிடுச்சு. அப்ப இவங்க மறுபடியும் ஒரு ரீபில்ட் பண்றாங்க இல்லையா? இப்ப நம்ம we must rebuild our foundation. என்ன ஃபவுண்டேஷன் அது? கர்த்தருக்குள் ஜனங்களை கொண்டு வருகிற ஃபவுண்டேஷன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு ஆசீர்வாதமானது. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு கிறிஸ்தவன் பிள்ளை பெறாத ஒரு மலடியாக ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல இருக்கக்கூடாது. சாகரத்துக்குள்ள சிலரையாக கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தான். ஆவிக்குரிய விதத்துல நாம் மாத்திரமே கிறிஸ்துக்குள்ள வந்து நாம் மாத்திரமே வாழ்ந்து நாம் மாத்திரமே பரலோகம் போயிடலாமா? போலாம். ஆனா பிரயோஜனமே கனியே இல்லாம இருந்தா, தேவன் நம்மள கனி இல்லாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி வெட்டி நெருப்புல போட்டுருவேன்றாரு. அந்த ஒரு கிறிஸ்துக்குள்ளே மனிதரை கொண்டு வருகிற ஒரு ஃபவுண்டேஷனல் ஒர்க்கை நாம சபைக்காக செய்யணும். அந்த சிந்தையை மனசுல வச்சுக்குவோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். கண்மலையின் மேலே தன் வீட்டை, கண்மலையின் மேலே தன் வீட்டை. இன்னைக்கு நம்முடைய கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறோமா? நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்றோமே, அதுல கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிறோமா? அல்லது வெளியில நாம் கண்களால் பார்க்கிற ஒரு பேட்டர்ன், ஏதோ ஒரு மனிதரோட ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிரேயர், அவங்க எப்படி நடக்கிறாங்கன்ற ஒரு மாடல், அதை நம்மக்குள்ள கொண்டு வந்துட்டு அதுல நம்ம நடந்து இருக்கிறோமா? நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் பண்ணிடுறாங்க. ஒரு ஜெபத்தை கத்துக்கிறாங்க, கரெக்ட், கத்துக்கலாம். ஆனா நமக்குன்னு நாம் தேவனோடு கூட பேசுவதற்கான நம்முடைய ஒரு ஜெபம், நமக்குன்னு அந்த ஒரிஜினல் இருக்கணும் இல்ல, அதுல வளர்றோமா? அதுல வளர்ந்துருக்கிறோமா? ஆரம்பத்துல கத்துக்கலாம். அடுத்து ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடக்கணும்ன்றத நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி நடக்கிறாங்களோ அப்படிதான் பார்ப்போம், முதல்ல கத்துக்குவோம். ஆனா அதுக்கப்புறமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய முயற்சி இருக்கணுமா இல்லையா? சமையல் கற்றுக்கொள்வதற்கு ஒரு கல்லூரி, அதுல போய் படிக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அடிப்படையானதெல்லாம் கத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்த உடனே அவரு ஒரு 10 வருஷத்துல பார்த்தா he will be special in few things. சில விஷயங்கள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்காரு. எல்லாரும் தான் அவர் கத்துக்கிட்டாரு. ஆனா அவர் தன்னுடைய ஸ்பெஷாலிட்டியை தனக்குள்ள இருந்து அடிப்படையை வச்சு கொண்டு வருவாங்க இல்லையா? அப்படி ஆவிக்குரிய பிரகாரம் அடிப்படையெல்லாம் கத்துக்கிட்டு வந்த நாம வளர்ச்சியில வளர வளர நம்மோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நாம் இன்னைக்கு பார்வையில
நமக்கு எது பிடிக்குதோ அதை நமக்கும் ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு அப்படிதான் தோற்றத்திலையும் செய்கையிலும் வளர ஆரம்பிக்கிறோம். கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தா நல்லது இல்லையே. காப்பிங் சம்திங் அப்படியே இருக்கக்கூடாது. இல்ல, நான் யாரா இருக்கேன், நான் எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைகிறேன். 7வது விஷயம், 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க சொன்ன வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதித்து மாறி மாறி பாடினார்கள். எப்படி மாறி மாறி பாடியிருப்பாங்க? கர்த்தர் நல்லவர்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இன்னொரு பக்கம். அப்படி கூட பாடிக்கலாம்ல. அப்படி மாறி மாறி பாடினார்களாம். நான் அப்படிதான் கற்பனை பண்றேன். கர்த்தர் நல்லவர் ஆண்கள் பக்கம் பாடினாங்கன்னா, பெண்கள் பக்கம் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பாடலாம்ல. அவர் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப கம்பீரமாக அவர்கள் பாடினார்கள். அந்த அஸ்திபாரம் போட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அவரவர்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்கும்படி அந்த ஃபவுண்டேஷன் போடுறோம்னு வச்சுக்கோமே, அந்த சந்தோஷம் நமக்குள்ள மீண்டும் வரும். நீங்க என்ஜாய் பண்ணலாம், நீங்க அனுபவிக்கலாம். எல்லாமே பரபரப்பா ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல ஓடிட்டே இருக்கும். எல்லாரும் பாரம் சுமந்து தவிக்கிறோம். எதை விட்டுட்டோம்? ஒரு கிறிஸ்தவ குடும்பமானது அந்த மையமாக ஆவிக்குரிய விஷயத்து மேல கவனமாக இருந்து அதுல சரியா சீரான வளர்ச்சி அடையணுமே, அதுக்கான தேவபக்திக்கு அதை முயற்சி கொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா? அதை விட்டுடுறோம். உதாரணமா சாப்பிட்றோம், ஆரோக்கியமா சாப்பிட்றோமா? நாம வயசு ஆகுது, வளர்றோம், ஆரோக்கியமா வளர்றோமா? அதுக்கான கவனம், அதுக்கான ஒரு ஜாக்கிரதை நம்ம கிட்ட இருக்கா? போக போக அது இல்லாம தான் போகுது. போக போக அறிவு வளர்ந்துருக்கணும், போக போக நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கணும். அப்போ எனக்கு ஆரோக்கியமா சாப்பிட்றது நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஆரோக்கியமா என்னை வச்சுக்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் ரொம்ப ஆரோக்கியமா, முன்னெல்லாம் அப்படி இல்லை, இப்ப நான் ரொம்ப ஆரோக்கியமா என்னை நான் வச்சுக்கிறேன்றதுல வளர்ந்துருக்கணும். ஆனா இல்ல, இதே தான் ஆவிக்கிற விஷயத்துல கூட. ஆவிக்கிற விஷயத்துல கூட நல்ல வசனங்கள் தெரிகிறது, அறிவு தெரிகிறது, சுத்தி பார்த்தா குறைகள் தெரிகிறது. ஆனா நான் எப்படிப்பட்ட ஆவிக்குரியவனாக இதெல்லாம் வச்சுக்கிட்டு வளர்றேன்னு பார்த்தா இல்ல. எப்படி சரீர பிரகாரமாக கூட நாம இருக்கிறோமோ அதே போல ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் நம்ம மைண்ட்ல நாம தான் முடிவெடுக்கணும், நாம தான் தீர்மானிக்கணும். அவர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன் இந்த சந்தோஷம்னா, ரியலாவே அந்த ரீபில்ட் பண்ணாங்க. அது அப்படி போட்ட உடனே, அஸ்திவாரம் போட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. 8வது 12ஆம் வசனம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதியவர்களான ஆசார்களும் லேவியர்களும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். இதுல என்ன விஷயம் பார்க்கிறோம் அப்படின்னா, பழைய காலத்தை பற்றிய ஒரு மதிப்பு மீண்டும் அவருடைய மனசுக்குள்ள வந்தது. அந்த பழைய விஷயத்தை மீண்டும் புதுப்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் உண்டாகிற ஒரு ஆனர். You have to restore the honor. கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிஞ்ச உடனே நீங்க நல்லா ஒவ்வொருத்தரும் யோசிங்களேன். நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியா கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிஞ்சப்ப அப்ப இருந்த நம்முடைய குடும்பத்துக்கான ஒரு மதிப்பு, அப்ப இருந்த ஆவிக்குரிய பிரகாரமான முயற்சி எப்படி இருந்தது இல்லை? இவங்களுக்கு அதுதான் நினைக்கிறாங்க. பழைய ஆட்கள் அதை நினைக்கிறாங்க. ஆஹா, அந்த தேவாலய ஞாபகம் வருது, அதனுடைய அஸ்திபாரம் அப்படியே they were melted, broken, they were crying. அதுல துக்கம், சந்தோஷம் எல்லாம் கலந்துருக்கும் அதுக்குள்ள. புதுசா வந்து வைராக்கியமா செகண்ட் ஜெனரேஷன் பில்ட் பண்ணாங்கல்ல, அவன் செஞ்சிடறோம், இதை முடிச்சிடுறோம் அப்படின்னு கம்பீர சத்தமா ரெண்டு கலந்துருக்குதாங்க. அப்போ பழைய மதிப்பு
அதை நாம் மீண்டும் கொண்டு வர, ஒரு புதிய தொடக்கத்தோட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்முடைய வீட்டுக்குள்ளே இந்த ஆவிக்குரிய வீட்டமைத்தல், தனி நபருக்குள்ளே ஆவிக்குரிய வீட்டமைத்தல் அவசியம். 9வது 13ஆம் வசனம், மகா கம்பீரமாய் வெகு தூரம் கேட்கப்பட்டது. என்னதென்றோ கூடாதிருந்தது. நம்முடைய வீடுகளில் சந்தோஷமாக மனம் விட்டு சிரிக்கும் சத்தம் குறைந்து போகிறது. ஒரு ரியல் ஜாய் இல்லை? முன்னெல்லாம் ஃபேமிலியா எல்லாரும் பேசி மகிழ்ச்சியா ஒரு இன்னசென்டா, மாயமற்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதெல்லாம் இந்த காலத்துலலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. டிவியில் ஜோக்கு போட்டால் மட்டும்தான் சிரிப்பே வருது. அப்படிப்பட்ட சிரிப்பை பேசினா மட்டும்தான் சிரிப்பே வருது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஆயிட்டோம் நம்ம. ஆனா ஆவிக்குரிய விஷயமாக நாம் ஒன்று ரீபில் பண்ணணும்னா, பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கடவுள் கண்டிப்பா கொடுப்பார். அந்த எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்தானம் பெற்றான். வசனம் அடுத்து சொல்லுது, பிலிப்புவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் சந்தோஷமாய் தன் பயணத்தை தொடர்ந்தான். அந்த இடத்துல என்ன சந்தோஷம்? அது அவன் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருந்து அந்த சந்தோஷம் தான். நம்ம ஒவ்வொரு சகோதரனும், ஒரு குடும்ப தலைவரும், அருமையான தாயும் மனைவியுமா இருக்கிற நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆவிக்குரிய விஷயத்தை, ஆவிக்குரிய முயற்சியை, பயிற்சியை ரீபில் பண்ணணும். முதல்ல இசைந்து வரலையா, ஒரு மனம் வரலையா, ஒத்த தொடங்குங்க. அதை தனியா நீங்க ஒரு மூலையில உட்கார்ந்து 2 பாட்டு 4 பாட்டை பாடுங்க. நீங்க சத்தமா பைபிளை படிங்க. நீங்க முழங்கால் படித்து ஜெபம் பண்ணுங்க. வராங்களா இல்லையான்னு பாருங்க. அப்புறம் கண்டிப்பா வருவாங்க, தானா வருவாங்க, வந்து சேருவாங்க, கண்டிப்பா சேருவாங்க. இல்லை எல்லாருமே சேர்ந்து வர்றாங்களா? சந்தோஷம். அந்த ரீபில். கடைசியா 10வது, தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். They felt God is so faithful. தம் வாக்கை நிறைவேற்றுபவர் என்று உணர்ந்தார்கள். அவங்க கண்ணீருக்கும் அவங்க சந்தோஷத்துக்குள்ளேயும் இதான் அந்த உணர்வு. அவர்கள் தேவன் உண்மையுள்ளவர் என்பதையும் அவர் வாக்கை நிறைவேற்றுவர் என்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, பழைய ஏற்பாட்டு காலத்தின் பழைய வரலாறு அதை நாங்கள் படிக்கும்போது இன்னைக்கு எங்கள் வாழ்க்கைக்குள்ளப்பா, நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற எங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய எங்கள் வாழ்வை, ஒரு குடும்பத்தின் தேவபக்திக்கு ஏதுவான ஒரு முயற்சியை புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது, மீண்டும் கட்ட வேண்டி இருக்கிறது. நாங்கள் எங்களுக்குள்ளே அதை முக்கியமாக இந்த காலத்தில் செய்ய வேண்டி இருக்கிறதப்பா. முயற்சிக்கவும், அதை செய்யவும், நிறைவேற்றவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மனம் உற்சாகமா இருக்கிறது. தடைபடாமல் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். சபையாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அதை எங்கள் வீட்டிலிருந்து தொடங்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.